என்னது இது? இல்ல இந்த மாதிரி டிசைனே பார்த்தது இல்லைன்னு பேசிக்கிட்டீங்களே, அது என்னன்னு கேட்டேன். கமிஷனர் சார் பொண்ணு கல்யாணம் மேடம். ஸ்டேஷனுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேடம் இன்னும் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலீங்களா? மேடத்துக்குலாம் கமிஷனர் சார் வீட்டுக்கே கொண்டு போய் வைப்பாரியா? இங்க வா வா இங்க. அட்ரஸ் என்ன? மேடம் அது வந்து வீட்டுக்கு 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 தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். பாய் ஃப்ரெண்ட், எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. Sir, morning, sir. Good morning, Rekha. Come, sit down. Thank you, sir. Rohini? How well? All well, thank you, sir. நீங்க எப்படி இருக்கீங்க? You know. The usual. I know, sir. All the paraphernalia. வாங்க ரேகா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், thank you. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? Yes, everyone well. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இல்ல உங்களோட பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஸ்டேஷன்ல பத்திரிக்கை பார்த்தேன். அதான் ரெண்டு பேரும் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கலாம் தான் இருந்தோம். You know, workload pressures. Oh, yes. You understand? I understand. இல்ல I wanted to wish பண்ணனும்னு நினைச்சேன். அவங்க எங்க? அவ காலையிலேயே நேரத்தோட கிளம்பி கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டா. ஈவினிங் தானே வருவா. அப்படியா? ஓ, வாட் a pity. சார், என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணிடுறீங்களா? Certainly. ரேகா, டுடே இஸ் வெனஸ்டே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்ல, அதனால அவ வீட்ல தானே இருப்பா. ஓ, மறந்துட்டியா? ஐயோ, நானும் மறந்து தொலைச்சிட்டேங்க. சாரி ரேகா. ஐயோ என்ன சார், இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் சகஜம் தானே. போய் ரேகா வந்திருக்காங்கன்னு சொல்லி மீராவை கூட்டு வா. ஆஹா, வெரி பேட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரம் மை சைட். மீரா, ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்கறதான மரியாதை. இல்ல சார். ஏதாவது குடிக்கிறீங்க? No, thank you sir. Sure? Definitely sir. எதுக்கடி அம்மா அம்மான்னு சத்தம் போடுற? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விக்கி சாவ சொல்றியா? கத்தாத. பின்ன கத்தாம என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, உங்க அப்பாவோட வேலை செய்யற ரேகாங்கிறவங்க வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுமா? ஏன் உன்னை துரத்திட்டு இருந்தா? இல்ல மேடம், இவன் என்ன துரத்தல. துரத்தல? நான் கண்ணால பார்த்தேன் துரத்துறது. என்ன துரத்தலங்கிறீங்க? இல்ல மேடம், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது பாய் ஃப்ரெண்ட்? மீரா, முதல்ல நீ கீழே வா. கீழே வான்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசாம உட்காந்துட்டு இருக்க. நான் வரல. ஏ, நான் வரலன்னா விடமா. நீ இல்லேன்னு சொல்லி பேசாம அவங்கள அனுப்பி வச்சிருப்ப. அதுக்குள்ள நீ அம்மா அம்மானு கத்தி நீயே காட்டி கொடுத்துட்டியே. இப்ப நீ வரலனா அப்பா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அவ கம்ப்யூட்டர் மாடி உட்கார்ந்தா உலகத்தையே மறந்துடுவா. ஓ, she must be on some project, you know. ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சொல்லுடி, அப்பா என்ன பதில் சொல்லுவாரு? நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? நீ ஒன்னும் பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு விஷ் பண்ணி ஒரு பொக்கே கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அதை வாங்கிட்டு நீ மேல வந்துடலாம், அவ்வளவுதான்.
என்னடி பாக்குற? என்னமோ பொக்கே கொடுக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு யோசிக்கிற? இங்க பாரு, அங்க வந்து இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் காட்டி கொடுத்துறாத. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு பொக்கையை வாங்கிட்டு வந்துரு. அப்பா பேர் கேடுற மாதிரி ஏதாவது பண்ண, அவ்வளவுதான். நடக்கிறதே வேற, சொல்லிட்டேன். ரோஹிணி, ஆ, இத வந்துட்டேங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். ஓ, ஷி இஸ் சோ ஸ்வீட் சார். ஏன் சார் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க? மேற்கொண்டு படிக்க வச்சிருக்கலாமே. படிக்க வைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா ஒரு நல்ல அலைன்ஸ் வந்தது. மாப்பிள்ள வந்து யூஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல சம்பளம், நல்ல குடும்பம். அவளுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. ஸோ அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐ சி. கல்யாணம் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் யூஎஸ் போயிடுவா. இஸ் இட் லக்கி? வெரி லக்கி. ஸோ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ். ஓ ரியலி? சார், எனக்கு அந்த சப்ஜெக்ட்னா ஒரே ஃபேசினேஷன் சார். அது எப்படி இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணி, ரியலி அமேசிங். உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல? இருக்கு. Can I see? Sorry sir, I don't mean to intrude. அது நோ 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 நோ. அந்த ஃப்ளையிங் டிராகன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கல, கூட்டிட்டு போய் ரேகாக்கு காமி. சார் இல்ல சார், அவங்கள ட்ரபிள் பண்ண. நோ ரேகா, யூ ஆர் இன்ட்ரஸ்டட். ப்ளீஸ் கோ. எஸ் சார். போ ப்ளீஸ். கேரி ஆன். கூட்டி போமா. தேங்க் யூ சார். ரோஹிணி, ரோஹிணி, அவங்களுக்கு காஃபி கொண்டு போ. அவங்க வேணான்னு சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கொண்டு போய் கொடு. எங்க நீங்க அன்னைக்கு ரோட்ல என்ன பார்த்தது அப்பா கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய் சிச்சி, அன்னைக்கு நீ தான் கமிஷனரோட பொண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நேத்து தான் ஸ்டேஷன்ல கல்யாண பத்திரிக்கையை பார்த்தேன். அதுல உன் போட்டோவை பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு நீ தான் கமிஷனரோட பொண்ணுன்னு. ஆனா பத்திரிக்கையில மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வேற யாரோ போட்டோ இருக்கு. அன்னைக்கு நான் உன்னோட பார்த்தேனே, அவன் இப்ப ஜெயிலில் இருக்கான். அப்பா இல்லடானா உனக்கு இந்த அலையன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாரு, நீ பிடிக்கலங்கிற. ஆப்வியஸ்லி யூ ஆர் நாட் ஹாப்பி. வாட்ஸ் ஹேப்பனிங்? அழாத. என்னம்மா? மேடம், நான் ராஜ்குமாரை லவ் பண்றேன். உங்க வீட்ல அது தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் மேடம் இவ்ளோ பிரச்சனையும். அவர் ஏதோ ஈவ்டீசிங் கேஸ்ல புடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ கூட அவர் ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள வச்சிருக்காங்க மேடம். அவர் கூட நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. என் மொபைலையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. என்ன வெளியவும் விட மாட்டேங்கிறாங்க. என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க. ஏன் ராஜ்குமாரை காதலிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்? எங்க அளவுக்கு அவருக்கு ஸ்டேட்டஸ் இல்லையா மேடம்? ஸ்டேட்டஸ் இல்லைன்னா? அவர் ஒரு அம்மா அப்பா இல்லாத அனாதை. அதை விடுங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப கூட அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த சமயத்துல இந்த மாதிரி. ஆனா ஒண்ணு மேடம், ராஜ்குமார் இல்லாம மட்டும் அந்த கல்யாணம் நடந்தது, நான் செத்து போயிருவேன். என்னம்மா அழாத அழாத. என்ன இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு? கண்ணை தொடச்சுக்கோ, கண்ணை தொடச்சுக்கோ. இல்ல மேடம், ராஜ்குமார் ரொம்ப ரொம்ப நல்லவர் மேடம். என்ன நல்லபடியா வச்சு காப்பாத்துவாரு. சரி, நான் உன்னோட அம்மா அப்பாவோட பேசுறேன். ஐயோ வேணாம் மேடம், வேணாம். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுனாலே அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும்.
ராஜ்குமார் எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். என்னது இது? இரு, கண்ணை தொடச்சுக்கோ. அம்மா அப்பா வந்துட போறேன். தொடச்சுக்கோ. சரி, நீ எதையும் காட்டிக்காத, சரியா? நான் என்ன பண்ணணும்னு நான் பாக்குறேன். மேடம், ராஜ்குமாருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது. நீ காட்டிக்காத. இப்ப நீ ஏன் அழுதேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? வரத்துக்குள்ள கண்ணை தொடச்சுக்கோ. தேங்க்யூ மேடம். வா. உருளைக்கிழங்கு நல்லா இருக்காப்பா? தெரியாது. ஏன்? நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லையே. ஏம்மா, அப்பா? நீயும் உட்காந்து சாப்பிட. கொஞ்ச நேரம் ஆட்டுப்பா. அம்மா, இந்த சந்தியா எங்க? இல்ல, அவளுக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னா அதனால படுத்துட்டு இருக்கா. அப்பா, இந்த கந்தசாமி ஐயாவும் அரவிந்தும் எங்க? ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்துல வீடும் மனையும் விலைக்கு வருதான், அதை பார்க்க போயிருக்காங்க. ரெட் ஹில்ஸ் வரைக்கும்? ஆமா, நியாயம் நேர்மேனுமா, அதை நேர்ல போய் பார்த்து தானே ஆகணும். விழுப்புரம்னா கூட போவான். ஆனா இந்த காலத்துலயும் அவ்வளவு பிரின்சிபலா இருக்காருல்லப்பா, அது அப்ரிஷியேட் தானே பண்ணும். அது மட்டும் இல்ல ரேகா, அந்த அரவிந்த் எந்த ஒரு விஷயத்திலயும் அலசி ஆராய்ஞ்சு இஸ் குவைட் ஷார்ப். விமலா மட்டும் என்னவா, தமிழ் இலக்கியத்துல அவ்வளவு நாலேஜ். அண்ட் தோ வருது நடமாடும் தமிழ் லைப்ரரி, என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறாவோ. மேடம், அது என்னென்னமோ பாட்டு இல்ல, எல்லாம் தமிழ் லிட்டரேச்சர் பாட்டு தான். அது எங்களுக்கு தெரியலன்னா அது என்னென்னமோ பாட்டுதான். ஏய் வா உட்கார் சாப்பிடலாம். இல்ல வேண்டாம், நான் அப்பாவும் அண்ணனும் வந்த பிறகு அப்படியா? என்ன அவங்க வாயால சாப்பிட போற? உன் வாயால் தானே சாப்பிட போற. உட்காரு. அப்பா, நான் போய் டிவி பாக்குறேன். அப்ப இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். போங்கப்பா, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். ஈஸ்வர், நாளை ஆடத்தவராதீர்கள். பலம் உடைத்திடும் பகை